26வது ശ്ലോകം. സ്ഥിരം ചകാര ദേവേശോ വൈനദേയം മഹാബലം സമാകൃഷ്യ ധനുഷാർഗം മുമോജ விஷிகான் பகூன். மகாபலவானாயிருக்கிற வினதையோடு புத்திரனாயிருக்கிற அந்த கருடனை தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாயிருக்கிற விஷ்ணு அப்படி சமாதானப்படுத்தினார். உடனடியா சார்ங்கம் വലിച്ചെടുത്ത് நிறைய சரங்களை தொடுத்து விட்டார் பகவான். 27வது ശ്ലോകം. பகவானோட கையில இருக்கிற வில்லோடு பேராக்கும் சார்ங்கம். அந்த சார்ங்கத்தை வலிச்சு இழுத்து பிடிச்சு நிறைய சரங்களை அந்த அசுரனுக்கு மேல தொடுத்து விட்டார் அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்த்தோம். 27வது ஸ்லோகம். அந்த கோபரி கோபேன ஹந்து காமோ ஜனார்தன தானவோ பிஜதான் பாணான் சிச்சேத ஸ்வசரை சிதை. அந்தகனை கொல்லணும் அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு அவனோடு நேர நிறைய அம்புகளை தொடுத்து விட்டார் பகவான். அந்த அசுரனாகட்டும் அதெல்லாம் தன்னோட பானங்களால முறிச்சு போடவும் செஞ்சார். அந்த அளவுக்கு பலம் இருக்கிறவனாக்கும் அந்த அசுரன் அப்படிங்கிறத இங்க எடுத்து காட்டுறதுக்காக்கும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ அந்த அசுரனோடு அந்த யுத்தத்துக்கு கொடுத்தது. 28வது ஸ்லோகம். பஞ்சாசத்பிர்ஹரிம் கோபா ஜகான ஜசிலாசிதே வாசுதேவோபிதாம் ஸ்தூர்ணம் வஞ்சயித்வா சரோத்தமான். கோபம் வந்த அந்த அசுரன், அந்தகன் அப்படின்னு பேர் இருக்கிற அசுரன் ஹரியோடு நேர அத்தியுக்ரமான 50 அம்புகளை பிரயோகிச்சான். பகவான் விஷ்ணு ஆகட்டும் அந்த பானங்களிலேந்தெல்லாம் நகர்ந்து நின்னுட்டார். பகவான் விஷ்ணுவோடு மேல அந்த பானங்கள் ஒன்றும் படலை. 29வது ஸ்லோகம். சக்ரம் முமோஜ வேகேன சஹஸ்ராரம் சுதர்ஷனம் த்வக்தம் சுதர்ஷனம் தூரா ஸ்வசக்ரேன நிவாரயத். എന്നിട്ട് அதிசீக்கிரமா சகசிராரங்கள் இருக்கிற சுதர்சனம், நிறைய முனைகள் இருக்கிற சுதர்சனம் அந்த அசுரனோடு நேருக்கு பிரயோகம் பண்ணினார் பகவான் சுதர்சன சக்கரத்தை. சுதர்சன சக்கரத்துல நிறைய ஷார்ப்பான சூஜி மாதிரி இருக்கிற முனைகள் இருக்கு. அந்த சுதர்சன சக்கரத்தை அசுரன் தூரக்கேந்தே பார்த்துட்டு அந்த சக்கரத்தை தடஞ்சு நிப்பாட்டுறதுக்கான முயற்சிகளை எடுத்தான் அசுரன். 30வது ஸ்லோகம். நநாதஜ மகாராஜா தேவான் சம்மோஹயன்னிவ திருஷ்ட்வாது விஃபலம் ஜாதம் சக்ரம் தேவஸ்ய சார்ங்கினா. வியாச பகவான் இங்க ஜனமேஜயனை கூப்பிடுறதாக்கும் மகாராஜா அப்படின்னு, ராஜாவே தேவர்களை ஏமாத்துற மாதிரி அந்த அசுரன் கர்ஜனை பண்ணினான். விஷ்ணுவோடு சுதர்சன சக்கரம் அசுரனை ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதாயிட்டு அந்த மாதிரி ஒரு பாவத்திலேயாக்கும் அவன் கர்ஜனை பண்ணினது. அவனோட கர்ஜனையை கேட்டுட்டு தேவர்கள் எல்லாம் பயந்து போயிட்டா. மகாவிஷ்ணுவோட சுதர்சன சக்கரம் இந்த அசுரனை ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு நினைச்சாக்கும் அவள் எல்லாம் பயந்து போனது. 31வது ஸ்லோகம். ஜக்முஷோகம் சுரா சர்வே ஜஹர்ஷுர்தானவாஸ்ததா வாசுதேவோபி தரசா திருஷ்ட்வா தேவான் சுஜாவிருதான். சகல தேவர்களும் சோகத்தில முழுகினா, அசுரர்களெல்லாம் குஷியாயிட்டு துள்ளி சாடினா, தேவர்களை எல்லாம்
தேவர்கள் எல்லாம் சங்கடமா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே விஷ்ணு என்ன பண்ணினார்? 32வது ஸ்லோகம். கதாம் கௌமோதகீம் திருத்வா தானவம் சமுபாத்ரவத் தம் ஜகானாதிவேகேன மூர்த்னி மாயாவினம் ஹரே. தன்னோட கௌமோதகி அப்படிங்கிற கதையை தூக்கிண்டு அந்த அசுரனோடு நேர வந்தார் பகவான். மாயாவியான அவனோட சிரசில ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிட்டு ஓங்கி அடிச்சார் அந்த கதையால பகவான். 33வது ஸ்லோகம். சகதாபிஹதோ பூமௌ நிபபாதாதி மூர்ச்சிதா தம் ததாபதிதம் வீட்ச்ய ஹயாரிரதி கோபனா. அசுரன் பகவான் விஷ்ணுவோடு கௌமோதகி அப்படிங்கிற கதையால கொண்ட அடியால மயக்கம் போட்டு கீழே விழுந்தான். அப்படி மயக்கம் போட்டு அந்தகன் அப்படிங்கிற அசுரன் கீழே விழுந்ததை பார்த்த மகிஷாசுரன் கோபத்தோடு கூடிட்டு 34வது ஸ்லோகம். ஆஜகாம ரமாநாதம் த்ராசயன்னதிகர்ஜிதைஹ வாசுதேவோபிதம் திருஷ்ட்வா சமாயாந்தம் கிருதான்விதம். பயமுறுத்துற மாதிரி கர்ஜனை பண்ணிட்டு அந்த லக்ஷ்மி தேவியோடு கணவரான ரமாநாதனோடு நேர ஓடி வந்தான். கோபத்தோடு கூடிட்டு தன்னோடு நேர ஓடி வர அந்த மகிஷனை பார்த்த வாசுதேவன் என்ன பண்ணினார்? 35வது ஸ்லோகம். சாபத்யானினதம் சோக்ரம் சகாரநந்தயன் சுரான் சரவிருஷ்டிம் சகாராசு பகவான் மகிஷோபரி. தேவர்களை குஷிப்படுத்துற மாதிரி உக்ரமான ஞான இழுத்து விட்டுண்டு மகிஷாசுரனோடு மேல சரமாரி ஆயிட்டு அம்பு வருஷிச்சார் பகவான். பகவானோட சார்ங்கம் அப்படிங்கிற வில்ல கையில வச்சுண்டு பகவான் நிறைய நிறைய அம்புகளை அந்த அசுரனோடு மேல வர்ஷிச்சார், மழை மாதிரி வர்ஷிச்சார். 36வது ஸ்லோகம். சோபி சிச்சேத பாணௌகை தான் சரான் ககனேரிதான் தயோர் யுத்தமபூத் ராஜன் பரஸ்பர பயாவகம். தன்னோட நேர பாஞ்சு வர அம்புகளை எல்லாம் அந்த மகிஷன் தன்னோட பானங்களால முறிச்சு முறிச்சு களைஞ்சான். இப்போ வியாச பகவான் ஜனமேஜயங்கிட்ட சொல்றார், ராஜாவே அதுக்கப்புறம் அங்க அவ தமிழ ரொம்ப அதி கம்பீரமான யுத்தம் உண்டாச்சு. 37வது ஸ்லோகம். கதயா தாடயாமாச கேசவோ மஸ்தகோபரி சகதாபிஹதோ மூர்த்னி பபாதோர்வ்யாம் சுமூர்ச்சிதா. கேசவன் அவனோடு உச்சந்தலையில கதையால அடிச்சார். அந்த கதை உபயோகிச்சு பகவான் அடிச்சதால அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்தான் மகிஷன். 38வது ஸ்லோகம். ஹாஹாகாரோ மகானாசீத சைன்யே தஸ்ய சுதாருணா சவிஹாய வ்யதாம் தைத்யோ முஹூர்த்தாதுத்தித புனா. ஹா ஹா அப்படிங்கிற தயனீயமான சப்தம் அந்த அசுர சைன்யத்திலேருந்து உயர்ந்து கேட்டுது அங்கெல்லாம். ஆனா ரொம்ப ரொம்ப டயர்டா போன அந்த மகிஷன் அப்படிங்கிற அசுரன் அதி சீக்கிரமாயிட்டு மயக்க நிலைமையிலேந்து எந்திருந்துட்டான். 39வது ஸ்லோகம். கிரஹீத்வா பரிகம் சீர்ஷே ஜகான மதுசூதனம் பரிகேணாஹதஸ்தேன மூர்ச்சாமாப ஜனார்தனா. இரும்பால இருக்கிற உலக்கைய கையில பிடிச்சுண்டு அதை தலைக்கு மேல ஒசத்தி பிடிச்சுண்டு விஷ்ணுவோடு உச்சந்தலையில
அதிசக்தி ஆயிட்டு ஓங்கி அரைஞ்சான். அந்த அடி கொண்டுட்டு விஷ்ணு மயக்கமே போட்டுட்டார். 40வது ஸ்லோகம். மூர்ச்சிதம் தமுவாஹாஷு ஜகாம கருடோரணாதே பராவிருத்தே ஜகன்னாதே தேவா இந்திர புரோகமாக. மயக்கம் போட்ட விஷ்ணுவை கருடன் அந்த யுத்த களத்திலேருந்து தூக்கிண்டு அங்கேருந்து போயிட்டார். ஜெகநாதனான விஷ்ணு அப்படி திரும்பி போனவ இந்திராதிகளான தேவர்கள் எல்லாம் பார்த்தாலே. 41வது ஸ்லோகம். பயம் பிராபு சுதுக்கார்த்தா சுக்ருஷுச்ச ரணாஜிரே கிரந்தமானான் சுரான் வீட்ச சங்கர சூலபிருத்ததா. ரொம்ப பயந்து போயிட்டா தேவர்கள் எல்லாம். விஷ்ணுவே மயக்கம் போட்டு கீழே விழுந்து இந்த கருடன் இதா தூக்கிட்டு ஓடுறதா அதை பார்த்துட்டு தேவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கினா. யுத்த களத்துல நின்னுண்டு அவ பயத்தோடு கூடிட்டு சத்தமா அழுது புலம்பினா. அப்படி அழுது புலம்புற தேவ கூட்டங்களை பார்த்துட்டு சூலவாணியான சங்கரன் அங்க அதா வந்துட்டாரே. 42வது ஸ்லோகம். மகிஷம் தரசாப்யேத்ய பிராஹர த்ரோஷ சம்யுத சோபிஷக்திம் முமோஜாத சங்கரஸ்யோரசி ஸ்புடம். மகிஷனோடு நேர ஓடி வந்தார் இந்த சங்கரன். திரிசூலத்தால அவனை அடிச்சார். அப்போது அந்த அசுரன் சங்கரனோடு நெஞ்ச குறிபார்த்து வேலை பிரயோகிச்சார். 43வது ஸ்லோகம். ஜகர்ஜசஜ துஷ்டாத்மா வஞ்சயித்வா த்ரிசூலகம் சங்கரோபி ததா பீடாம் ந பிராபோரசி தாடிதா. துஷ்ட புத்தியான அந்த அசுரன் மகிஷன் இப்படி பகவான் சங்கரனை அடிச்சிட்டு அட்டாட்டகாசம் பண்ணினான். வேலை மாறில குத்திருக்கானவன். வேலு மாறில வந்து பதிச்சிட்டும் இந்த சங்கரனுக்கு ஒன்றும் சம்பவிக்கலை. 44வது ஸ்லோகம். தம் ஜகான த்ரிசூலேன கோபாதருணலோச்சன சம்லக்னம் சங்கரம் திருஷ்ட்வா மகிஷேன துராத்மனா. கோபத்தால கண்ணு கலங்கி சொவந்து போன சிவன் அந்த மகிஷனோடு நேர மறுபடியும் திரிசூலத்தை பிரயோகிச்சார். துஷ்டனான மகிஷன் கிட்ட சங்கரன் யுத்தம் பண்ணறத பார்த்துட்டு 45வது ஸ்லோகம். ஆஜகாம ஹரிஸ்தாவது த்யக்த்வா மூர்ச்சாம் பிரஹாரஜா மகிஷஸ்து ததா வீட்ச சம்பிராப்தௌ ஹரிசங்கரோ. இந்த அசுரன் அடிச்ச காரணத்தால மயக்கம் போட்டு விழுந்த விஷ்ணு மறுபடியும் மயக்கம் தெளிஞ்சு எந்திருந்து அந்த யுத்த களத்துக்கு வந்து சேர்ந்தார். அப்போது அந்த பூமியில அந்த யுத்த பூமியில வந்து சேர்ந்த ஹரியேயும் ஹரனேயும் மகிஷாசுரன் பார்த்தான். விஷ்ணுவேயும் சங்கரனேயும் மகிஷாசுரன் பார்த்தான். 46வது ஸ்லோகம். யுத்த காமௌ மகாவீர்யம் சக்ரசூலதரௌ வரௌ கோபயுக்தோ பபூவாசௌ திருஷ்ட்வா தௌ சமுபாகதௌ. யுத்தத்துக்கு ரெடியாயிருக்கிற மகா பராக்கிரமிகளாயிருக்கிற சுதர்சன சக்கர திரிசூலதாரிகளாயிருக்கிற வீரர்களான அவ 2 பேரும் அங்க வந்ததை பார்த்துட்டு மகிஷன் ரொம்ப ரொம்ப கோபம் இருக்கிறவனாயிட்டு அவனோட பாவம் அப்படியே கோப பாவமாயிட்டு மாறிட்டு. 47வது ஸ்லோகம். ஜகாம சம்முகஸ்தாவது சங்கிராமார்த்தம் மகாபுஜ மாஹிஷம் வபுராஸ்தாய துன்வன் புச்ச
പുച്ഛം സമുത്കടം. യുദ്ധം ചെയ്യறதுக்கு റെഡിയായിട്ട് മഹാബാഹുവാനാന്ത അസുരൻ പോത്തോട് രൂപത്തെ സ്വീകരിച്ച് വാല വീശിണ്ട് അഹങ്കാരത്തോട് കൂടിയിട്ട് அந்த ஹரிகிட்டையும் ஹரன் கிட்டையும் ஆயிட்டு பக்கத்துல வந்து அப்படி நின்ன, என்ன ஜெயிக்கிறதுக்கு உங்களால முடியாது அப்படிங்கிற பாவத்துல அகங்காரத்தோடு கூடி நின்ன. 48வது ஸ்லோகம். சகார பைரவம் நாதம் த்ராசயன்னமரானபி துன்வன் ஸ்ருங்கம் மகாகாயோ தாருணோ ஜலதோயதா. மேகத்தை மாதிரி பெரிய சரீரம் இருக்கிற அந்த அசுரன் தேவர்களை கூடியும் பயமுறுத்துற மாதிரி கொம்ப அசைச்சுண்டு பயங்கரமாயிட்டு அலறினான். 49வது ஸ்லோகம். ஸ்ருங்காபியாம் பார்வதான் ஸ்ருங்காம் சிக்ஷேப பிருஷமுத்கடான் திருஷ்ட்வா தௌது மகாவீரவ் தானவம் தேவசத்தமோ. கொம்புகளால பெரிய பெரிய பர்வத சிகரங்களை குத்தி எடுத்து எறிஞ்சான். நிறைய நிறைய பர்வதங்கள் எல்லாம் உண்டே, மைனாகம், ஹிமாலயம், இப்படி இருக்கிற நிறைய நிறைய பர்வதங்கள் உண்டு. தன்னோட கொம்புகளால இந்த பர்வதங்களோடு அந்த சிகரங்களை குத்தி எடுத்து தூக்கி தூக்கி வீசி எறிஞ்சான். மகா பராக்கிரமசாலியா இருக்கிற அந்த மகிஷாசுரனை பார்த்துட்டு மகாவீரர்களா இருக்கிற தேவ சிரேஷ்டர்கள் ஆன அந்த ஹரியும் ஹரனும் விஷ்ணுவும் சங்கரனும். 50வது ஸ்லோகம். சக்ரதோர்பாணவிருஷ்டிம் ச தானவோபரி தாருணம் குர்வாணௌ பாணவிருஷ்டிம் தௌ திருஷ்ட்வா ஹரிஹரௌ ஹரே. அந்த அசுரனோடு மேல பயங்கரமாயிருக்கிற சரமாரி வருஷம் பண்ணினா பானங்கள் வர்ஷிக்கிற ஹரிஹரர்களை பார்த்த அந்த அசுரன் விஷ்ணுவும் சங்கரனுமா கூடிட்டு பானங்களை மழை மாதிரி பே மாதிரி மாதிரி அந்த அசுரனோடு மேல வர்ஷிக்கிறத பார்த்த அந்த அசுரன். 51வது ஸ்லோகம். சிட்சேப கிரி ஸ்ருங்கம் து புச்சேனாவ்ருத்ய தாருணம் ஆபதந்தம் கிரிம் வீட்சா பகவான் சத்வதாம்பதி. வாளால ஒரு பெரிய மலையை தூக்கி சுற்றி எடுத்து அந்த ஹரிக்கும் ஹரனுக்கும் மேல தூக்கி எறிஞ்சான். தன்னோட மேல வந்து விழறதுக்கு ரெடியா இருந்த அந்த பர்வதத்தை பார்த்த பகவான் ஹரி என்ன பண்ணினார்? 52வது ஸ்லோகம். விஷிகை சததா சக்ரே சக்ரேணாஷு ஜகானதம் ஹரி சக்ராஹத சங்கே மூர்ச்சாமாப സദൈത്യരാട്. അസ്ത്രം പ്രയോഗിച്ച് அதை 100 കഷ്ണങ്ങളായിട്ട് ചുക്കുനൂറാക്കി തീർത്താർ அந்த மலையை. அதுக்கப்புறமா சக்கராயுதத்தை அந்த மகிஷனோடு மேல பிரயோகிக்கவும் செஞ்சார். ஹரியோடு சக்கராயுதம் கொண்ட அந்த அசுர ராஜா மயக்கம் போட்டு விழுந்தான். 53வது ஸ்லோகம். உத்தஸ்தௌஜணானூனம் மானுஷம் வபுராஸ்திதா கதாபாணிர் மகாகோரோ தானவ பர்வதோபமா. நொடியடையில நிமிஷ நேரத்துக்குள்ள அந்த அசுரன் மறுபடியும் எந்திருந்து மனுஷனோட ரூபத்தை ஸ்வீகரிச்சுட்டான். பர்வத துல்லியனா இருக்கிற மகாகோரனா இருக்கிற அந்த அசுரன் கையில கதைய தூக்கிண்டு ரெடி ஆனான் யுத்தத்துக்கு. 54வது ஸ்லோகம். மேகநாதம் நநாதோச்சைர்பீஷயன்னமரானபி தத்ஸ்ருத்வா பகவான் விஷ்ணு பாஞ்சஜன்யம் சமுஜ்வலம். தேவர்களை கூடியும் பயமுறுத்துற அளவுக்கு இடிநாத மாதிரி கர்ஜிச்சான் அசுரன். அதை கேட்டுட்டு பகவான் விஷ்ணு கையில இருக்கிற பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கால ரொம்ப சத்தமா அந்த சங்க ஊதினார். 55வது ஸ்லோகம். பூரயாமாச தரசா
शब्दं कर्तुं घरस्वरं तेन शब्देन शङ्गस्य भयत्रस्ताश्च दानवाः बभूवुर्मुदिता देवा ऋषयश्च तपोधनाः. அந்த கரஸ்வரத்தை அசுரனோடு அந்த இடிநாதம் மாதிரி இருக்கிற கர்ஜனைய வெளியில கேட்காத அளவுக்கு பகவான் பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கத்வனிய முழக்கினார். சங்கநாதத்தை கேட்டு அசுரர்கள் எல்லாம் பயந்து நடுங்கினா. தேவர்களும் ரிஷிகளும் தபசிகளும் எல்லாம் குஷி ஆயிட்டா. இப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதத்துல 5வது ஸ்கந்தத்துல 6வது அத்தியாயம் முடிவடைகிறது.